இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில கோபப்படுத்திடாம இருங்க. அவர் சாந்தமுள்ள தேவன்தான், மனத்தாழ்மை உள்ள தேவன்தான். ஆனா நம்ம தவறான காரியங்களை செய்யும் போது அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லுகிறார். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம எவ்வளவு பாவம் செய்தாலும், எவ்வளவு தவறு செய்தாலும் அவர் சாந்தமுள்ள தேவன், நம்ம சாந்தமாத்தான் இந்த பிரச்சனையை டீல் பண்ணுவார், நம்மிடத்துல அதை சொல்லுவாரு, ரொம்ப இனிமையா பேசியது விட்டு தம்பி அப்படின்னு பேசுவார்னு நினைக்கிறாங்க. ஆனா இயேசுக்கு இன்னொரு டைமென்ஷன் இருக்கிறது. வேதம் அதை காண்பிக்கிறது. பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டார். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பாவம் பரிபூர்ணமாகும் போது கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம இலக்காக நேரிடுகிறது. அதனால அவர் சொல்றாரு, அவர் எவ்வளவு நல்லவர் தான், எவ்வளவு சாந்தம் உள்ளவர் தான், நம்மை நேசிக்கிறவர் தான், நமக்காக உயிரையே கொடுத்தவர் தான். ஆனால் நீங்கள் தவறான செய்கைகளில் அவரை கோபப்படுத்தி விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும்.